அழகர் மற்றும் திருப்பதி அவர்கள் முன்னிலையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், குறிப்பாக திருச்சி தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அணி பொறுப்பாளர்களுக்கும் நகர ஒன்றிய கிளைக்கழக வார்டு நிர்வாகிகளுக்கும் பேசக்கூடாது. ஆனா கவலைப்படாதீங்க, திமுக பத்தி பேசுறதுக்கு நமக்கு வண்டியா திட்டுறதுக்கு இவர்களுக்கு நூற்றுக்கணக்கான தவறுகள் இருக்குது. தினம் கண்டென்ட் கொடுப்பாங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சோசியல் மீடியாவை கையில வச்சு பேச்சாளர்களுக்கு பேசுவதற்கு நம்ம சமூக வலைதளங்கள்ல பதிவிடுவதற்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். உண்மையிலே நான் அன்பு சகோதரர் கதிரவன் அவர்களுக்கு நான் ரொம்ப அவரை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. ஒரு நல்ல படையை வைத்திருக்கிறார். வள்ளுவர் சொல்வார், கூற்றுடன் உடன் வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை அப்படிம்பார். உயிரியே பறிக்கின்ற யமனே எதிரே வந்தாலும் அந்த யமனையும் எதிர்த்து நிற்கக்கூடிய நெஞ்சுரம் கொண்ட படை வீரர்கள் யாரோ, நெஞ்சமெல்லாம் நினைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகள் கிடையாது. வேறொரு அரசியல் கட்சி நம்ம வரல. நேற்று வரை வீடு உண்டு, படிப்பு உண்டு, வேலை உண்டு சொல்லி இருந்த இந்த இளைஞர் கூட்டம் ஊழல் கரைபடியாத உத்தமர்களாகிய நம்மை ஒரு அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும் என்றால் தம்பி சொன்னாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற கோட்பாட்டை அடிப்படையாக அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும். இத்தனை தடைகள் வந்தாலும் அதை கண்டெல்லாம் அஞ்ச போவதில்லை, அதற்கெல்லாம் அசல போவதில்லை. தலைவர் நான் விஜய் மக்கள் இயக்கத்தில் கிடையாது. பேராசிரியர் 20 ஆண்டு காலமாக பேராசிரியராக பணிபுரிந்தேன். எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, எதுக்கறியா போய் பார்த்து கடைசியில் திருநெல்வேலியில் அமரர் சஜியன் அவர்களை பார்த்து அவர் மூலமாக பொதுச்செயலாளரை சந்தித்து அவர் மூலமாக தலைவருக்கு என்ன பிடிக்கும், தலைவருக்கு என்ன பிடிக்கும், அந்த இடத்திற்கு நான் போய் சேர்ந்துக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? என்ன கேட்டாங்க, எதற்காக நீங்க தாவைக்கால போய் சேர்றேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு மனிதன் 49 வயதில் அழகு, இன்னைக்கும் அழகு கொஞ்சம் கூட என்று சொன்னால் நாம் போர்க்களத்தை நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு நாங்கள் ஆயுதங்களை ஏந்தவில்லை, நாங்கள் அறிவாயத்தை ஏந்தி கொண்டிருக்கிறோம். கருத்துக்களால் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவதற்கு நாங்கள் தயார் என்று கூறி அந்த களத்தில் நின்று கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தடைகளுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போவதில்லை. எதுல வந்தோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனையை பேசிக்கிட்டு இருந்தோம். முதல் சாதனை டாஸ்மாக் சாதனை. இரண்டாவது சாதனை என்ன தெரியுமா? 1000 ஆண்டுகள் போற்றக்கூடிய சாதனை என்ன தெரியுமா? எங்க ஊர் கோவில்பட்டியில நேற்று வந்த செய்தி, 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தனியார் பள்ளி மாணவன் கையில 1.5 கிலோ கஞ்சா இருக்குது அப்படின்னு சொன்னா, பள்ளி மாணவர்கள் கையிலும் கஞ்சா போகக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டை இந்தியாவுடைய கஞ்சா விற்பனை நடக்கக்கூடிய மையமாக மாற்றியிருப்பதுதான் திமுகவுடைய